இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா காட்டுமன்னார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கல்கி எழுதிய வரலாற்று புகழ்மிக்க பொன்னியின் செல்வன் கதையோட தொடக்க புள்ளியே இந்த இடம்தான். பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சாலும் இந்த இடத்த அப்படியே சும்மாலாம் கடந்து போக முடியாது. நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத அவ்வளோ பெரிய வரலாற்று தகவல்களை தனக்குள்ளே சேகரித்து வச்சிருக்கு. ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ நாம் நிற்கிற இடமும் சும்மா ஒரு 2 அடி தள்ளி அந்த தண்ணி போடுற இடமும் பாருங்களேன். அலை அடித்து கலரே மாறி இருக்கு. ஃபுல்லாகவே பாசி தான் அதுக்கு காரணம். ரொம்ப ஆபத்தான இடங்க. ஒரு பிரமிப்பான விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட இந்த வீராணம் ஏரி வந்து இயற்கையாக உருவான ஏரி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று நம்ம வீராணம் ஏரின்னு சொல்கிறாங்க. இதோட கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடின்னு சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு நல்ல இடத்துலேருந்து ஒரு நல்ல பதிவின் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு மேரேஜுக்கு தாங்க வந்தேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா காட்டுமன்னார் கோவிலுக்கு. காட்டுமன்னார் கோவிலோட முக்கிய இடமான வரலாற்று புகழ்மிக்க வீராணம் ஏரியை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்த பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்ப்போம். இந்த பதிவின் மூலயமா வீராணம் ஏரியை பற்றின 3 தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வீராணம் ஏரியோட தொடக்க பகுதியான லால்பேட்டையில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். வீராணம் ஏரி கரையில் அமைந்துள்ள இந்த ஊர் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு அழகான ஊருங்க. இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை சூழலில் வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுள்ளாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்த பற்றின நம்பவே முடியாத ஒரு பிரமிப்பான விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட இந்த வீராணம் ஏரி இயற்கையாக உருவான ஏரி கிடையாதான். கிபி 907ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரின்னு வரலாறு சொல்லுது. அதாவது கிபி 907ஆம் நூற்றாண்டிலிருந்து 953ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் ராஜாதித்யன் அப்படிங்கிற இளவரசன் ஆட்சியின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மக்களோட கடும் உழைப்பால் இந்த ஏரி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜாதித்யனோட தந்தையான முதலாம் பராந்தக சோழனின் இயற்பெயர் வீரநாராயணன். இதனால் வீரநாராயணன் ஏரின்னு பெயரும் வச்சிருக்காங்க. காலப்போக்கில் அந்த பெயர் மருவி வீராணம் ஏரின்னு அழைக்கப்பட்டு வருது. இந்த காரணத்தால் தான் இந்த ஏரிக்கு வீராணம்னு பேர் வந்திருக்கும்னு இப்போ நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ராஜாதித்ய சோழன் தான் வீராணம் ஏரியை உருவாக்குனார்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். வீராணம் ஏரி எதனால் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அப்படியே வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது முதலாம் பராந்தக சோழனின் மகன் ராஜாதித்தன் தக்கோலம் போருக்கு செல்லும் வழியில் வடகாவிரி என அழைக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் நீர் வீணாக கடலில் கலப்பதை பார்க்கிறான். அதை தடுக்க விரும்பி அப்போது தன்னுடன் போருக்கு வந்த தன் வீரர்களை அப்பகுதியில் ஏரி ஒன்றை வெட்டுமாறு உத்தரவிட்டான். இது எப்படிங்க சாத்தியம்? எந்த ஒரு நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த காலத்திலேயே மனித சக்தியை மட்டுமே பயன்படுத்தி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஏரியை வெட்ட முடியுமா? முடியும் அப்படின்னு தமிழர்கள் அந்த காலத்திலே அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த ஏரி இன்றளவும் வரலாற்று சிறப்பின் உச்சமாகவே பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? பொன்னியின் செல்வனோட கதை நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். பொன்னியின் செல்வன் கதையோட தொடக்க புள்ளியே இந்த வீராணம் ஏரி தான். அதாவது இந்த வீராணம் ஏரி கரையில் இருந்தால் பொன்னியின் செல்வனோட கதையே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரிக்கு எந்த பகுதியிலிருந்து நீர் வருது, இந்த நீரை வைத்து எந்த பகுதியில் இருக்கவங்க பயன்பெறுறாங்கன்னு தெளிவாக பார்ப்போம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் மட்டுமே நம்ம வீராணம் ஏரியிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு கொண்டு செல்லப்படுது. வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணியை கொண்டு போகிறதுக்காகவே சுமார் 235 கிலோமீட்டர் நீளத்தில் பெரிய குழாய்கள் அமைச்சிருக்காங்க. நீங்கள் சேத்தியாத்தோப்பு விழுப்புரம் வழியாக சென்னைக்கு டிராவல் பண்ணும்போது சில இடங்களில் நீங்கள் இந்த குழாய்களை தெளிவாக பார்க்கலாம். வீராணம்லேருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு போகிறதுக்காக 1968 பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டது. சில காரணத்தால் அது நடைபெறலை. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து 2004ஆம் ஆண்டு புதிய வீராணம் திட்டம் அப்படிங்கிற பேரில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வைக்கிறாங்க. இதன் பேரில் ஒரு நாளைக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் கொண்டு போகணுன்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க.
வீராணமேரியோட ராதா மதுகு தான் இது. ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்னும் இதை சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீர்ப்பாசனத்துக்காக அரசு சார்பில் தண்ணீர் திறந்து விடும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். இப்போ நாம் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னா, கந்தகுமாரன்கிற பகுதியில் இருக்க வீராணமேரியோட ராதா மதுகில் இருந்தால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களால் அதை நம்ப முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த பகுதியில் இருக்க வீராணமேரியோட அகலம் மட்டுமே 9.60 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த இடத்தோட ஆழம் வந்து 31 அடின்னு சொல்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கடல் மாதிரி அலை அடிக்குது. முறை இந்த அகலம் வந்து 9 கிலோமீட்டர்னு சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே இறங்கி பார்க்கும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், 9 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்குங்க. ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது வாலிப வீரன் ஒருவன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன். வல்லவராயன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்து களைத்து அவனது குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை. அகண்டமான வீரநாராயணன் ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. இது போன்ற அழகான வரிகள் மூலியமா பொன்னியின் செல்வன் நாவல்ல கல்கி வீராணமேரியின் அழக வர்ணிச்சு எழுதியிருக்காரு. கல்கி வந்து அவரோட வரிகளில் இந்த ஏரியை அழகாக வர்ணிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. வாயடைச்சு போய் தாங்க நின்னேன். இது என்ன ஏரியா இல்லை கடலா? அலையோசையை நீங்களே பாருங்களேன். இந்த கந்தகுமாரனில் இருக்க வீராணம் ஏரிக்கார ஓரத்தில் ஒரு சின்ன விநாயகர் கோவிலையும் நீங்கள் பார்க்க முடியும். நமக்கு பின்னாடி இப்போ ஒரு போட் இருக்குது. தண்ணியில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியோண்டு தெரியுது. பாருங்களேன், எவ்வளோ கொஞ்சம் பெருசு தான் போல். நம்ம வீராணமேரி இப்போ தமிழ்நாடு நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருது. வீராணமேரியோட கிழக்கு கரையில் அமைந்திருக்கிற 28 பாசன மதகுகள் மூலமாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 123 கிராமங்களுக்கு சொந்தமான 49,440 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடியாகவும் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு, வாலஜா ஏரி, பெருமாள் ஏரி ஆகிய பகுதிகளில் 40,669 ஏக்கர் விளைநிலங்களுக்கு மறைமுகமாகவும் பாசன வசதி செய்யப்பட்டு வருது. இந்த ஒரு தகவலை வச்சு இந்த ஏரியின் மூலயமா எவ்வளோ ஏக்கர் விளைநிலங்களும் விவசாயிகளும் பயன்பெறாங்கன்னு நம்மளால் உணர முடியுது. இவ்வளோ நேரம் வீராணமேரி ஒரு நீர் ஆதாரமாக இருந்து இவ்வளோ பரப்பளவு உள்ள நிலங்களுக்கு தண்ணீர் தருதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் வீராணமேரிக்கு எந்த இடத்துல இருந்து தண்ணீர் வருதுன்னு இப்போ பார்ப்போமா? மேட்டூர் அணையில் திறக்கப்படுற தண்ணி 188 கிலோமீட்டர் தூரம் கடந்து திருச்சியோட கல்லணையை வந்து சேருது.
நம்ம காவிரி தண்ணி தாங்க அது. கல்லணையிலிருந்து பிரிந்து கொள்ளிடம் வழியா 81 கிலோமீட்டர் தூரம் கடந்து தஞ்சாவூரோட கீழணைய அடையுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கல்லணை எதுக்காக கட்டுனாங்கன்னா தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம கல்லணையிலிருந்து காவிரி ஆறு கடல்ல கலக்கிற பூம்புகார் கொஞ்சம் பக்கம்தான். அதனால காவிரி ஆத்து தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இதனால பல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. எளிமையா சொல்லணும்னா தண்ணியோட வேகத்தை கட்டுப்படுத்தி அதை வெவ்வேறு பகுதிகளில் பிரித்து விட்டு வெள்ளப்பெருக்க தடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்லணை கட்டப்பட்டது. நம்ம தஞ்சாவூரோட கீழணைக்கு தண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் கீழணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வடவாறு வழியாக 22 கிலோமீட்டர் பயணித்து வீராணமேரியை வந்து அடையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீராணமேரி வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இருக்க லால்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆரம்பித்து ஏறக்குறைய 14 கிலோமீட்டர்கள் தூரம் நீண்டு சேத்தியாத்தோப்பு பகுதியில் இருக்க பூதங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் முடிவடையுது. ஆக்சுவலாக இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்த இடம் வந்து இந்த ஆடுங்க வந்து உட்காந்துருந்த இடம். நான் வந்தவொடனே அதுங்க ஏஞ்சி நின்றுட்டு இருக்குங்க ரொம்ப நேரமாக. எப்போவுமே கடைசியாக சொல்கிற விஷயம் தான், எல்லா இடம் மாதிரியும் இந்த இடமும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் பதிவிடுற எல்லா வீடியோக்களுமே உங்களுக்காக மட்டும்தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.